ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டே வரப்போகுது. இந்த தடவை கட்டோ சிங்கி அப்பாவுக்காக ஒரு சூப்பரான பிளான் போட்டிருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஸ்கூல் விட்டு வந்து அம்மா கிட்ட போனாங்க. அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா அம்மா இந்த தடவை அப்பாவோட ஃபாதர்ஸ் டேக்காக நாங்க ஒரு நல்ல பிளான போட்டு வச்சிருக்கோம். வாவ், இது ரொம்ப நல்ல விஷயம் கட்டோ. சரி என்கிட்டயே சொல்லுங்க, அந்த பிளான் என்னது? அம்மா, ஃபாதர்ஸ் டே சண்டே வருது. சண்டே அப்பாவுக்கு லீவ் தானே, அதனால அந்த நாள் பூரா அப்பாவுக்கு நாங்க நிறைய சர்ப்ரைசஸ் கொடுக்க போறோம். ஓஹோ, அப்படின்னா இந்த தடவை ஃபாதர்ஸ் டே சர்ப்ரைஸ் டேவா இருக்க போகுது இல்லையா? ஆமாம்மா, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாம அன்னைக்கு போற அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் செய்ய போறோம். அதாவது காலையில எழுந்துச்ச உடனே அவருக்கு பிடிச்ச டிஃபனை கொடுக்க போறோம். அவருக்கு இஞ்சி டீயும் அப்புறம் வெங்காய பக்கோடாவும். அடடா, இந்த டிஃபன் உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுல என்னுடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும் போலயே. அட அம்மா, இதுல மட்டும் இல்ல, நீங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டி இருக்கும். வாங்க நம்ம எல்லாரும் போய் சேர்ந்து பிளான் பண்ணலாம். அப்புறம் என்ன, கட்டோ சிங்கி அவங்க அம்மாவையும் அவங்க ஃபாதர்ஸ் டே பிளான்ல இன்க்ளூட் பண்ணாங்க. கடைசியில ஃபாதர்ஸ் டேவும் வந்துருச்சு. அப்பா எழுந்திருச்சாரு. அதுக்கப்புறம் ஹால்ல போய் உட்கார்ந்தாரு. அப்போ கட்டோ சிங்கி ஏற்கனவே அங்க வந்து உட்கார்ந்திருந்தாங்க. அடேங்கப்பா, என்ன இது? இன்னைக்கு கார்ட்டூன் இடத்துல நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. கட்டோ சிங்கி, நீங்க கார்ட்டூன் பார்க்கலையா? இன்னைக்கு சண்டே இல்ல? அப்பா, இன்னைக்கு சண்டே மட்டும் இல்ல, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேயும் கூட. ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. ஓஹோ, தேங்க்யூ குழந்தைங்களா. அதுக்கு தான் எனக்கு பிடிச்ச மாதிரி டிவி ஓடிக்கிட்டே இருக்கா? இது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு பூரா நாளும் உங்களுக்கு தான். இன்னைக்கு நடக்கிற எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். ஓஹோ, இது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. கட்டோ சிங்கி அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப கட்டோ சிங்கி கிச்சனுக்கு வேகமா ஓடி போய் அப்பாவுக்கு பிடிச்ச டிஃபனை எடுத்துட்டு வந்தாங்க. இந்தாங்கப்பா, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பா இன்னைக்கு. வாவ், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்கு. தேங்க்யூ குழந்தைங்களா. கொஞ்ச நேரத்துல அப்பா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அப்போ கட்டோ சிங்கி சொன்னாங்க, அப்பா நீங்க போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. நானும் சிங்கி சேர்ந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி வைக்கிறோம். இன்னைக்கு நீங்க அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணும். நாம எல்லாரும் பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போலாம். சீக்கிரம் வாங்கப்பா. அட ஆமா குழந்தைங்களா, நாம அந்த கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. சரி, நான் சீக்கிரமா ரெடி ஆகுறேன். அப்பா சீக்கிரமாவே போய் ரெடி ஆயிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் சும்மா ஊரை சுத்தி பார்க்க போனாங்க. ஆஹா, இங்க எவ்வளவு நல்லா இருக்கு. என்னதான் சொல்லு, இங்க ரொம்ப அமைதியா இருக்கு. அப்பா வாங்கப்பா, நாம பீச்சுக்கு போலாம். அங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்ல? பரவாயில்லையே, கட்டோ சிங்கி 2 பேருக்கும் அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாமே தெரியுது. நஜந்தா, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. வாங்க, எதுக்கு தாமதம் பண்ணணும், நம்ம போய் வாக் பண்ணலாம். அப்படி அவங்க நடந்து போகும்போது சிங்கிக்கு ரொம்ப பசிச்சுது. அப்பா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி வா சிங்கி, இங்க எவ்வளவு கடைகள் இருக்கு. சொல்லு, நீ என்ன சாப்பிடுற? இல்லப்பா, நாங்க இங்க எதுவும் சாப்பிட போறது இல்ல. ஆமாப்பா. அட, நீங்க என்ன சாப்பிடணும்? அப்பா, உங்களுக்கு கச்சோரி சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல? அது எங்களுக்கு தெரியும். ஆனா அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல விக்கிறதுனால உங்களால போக முடியறதில்ல. ஆனா இன்னைக்கு நாம எல்லாரும் அங்கதான் போக போறோம். அப்பா அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவருக்கு பிடிச்ச கச்சோரி சாப்பிட போனாங்க. வாவ், என்னதான் சொல்லு, இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயும் கிடைக்காது. நான் சாப்பிட்டதுல பெஸ்ட் கச்சோரி இது. அப்பா அவருக்கு பிடிச்ச சாப்பாடை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கட்டோ சிங்கி கூட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கச்சோரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயாகணும். குழந்தைங்களா, இந்த நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ சோ மச் குழந்தைங்களா. இந்த ஃபாதர்ஸ் டேவை ரொம்ப ஸ்பெஷலா மாத்திட்டீங்க. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி சர்ப்ரைசஸ் முடிஞ்சிடலப்பா. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேக்கான டின்னர் இன்னும் மிச்சம் இருக்கு. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் தயாரா இருக்கேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கட்டோ சிங்கி அம்மா கூட சேர்ந்து அப்பாவுக்காக டின்னர் சமைக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா சந்தோஷமா ஹால்ல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல டின்னரும் ரெடி ஆயிடுச்சு. வாவ் வாவ், சோலே பட்டூரா பாயாசம். இன்னைக்கு டின்னர் ரொம்ப ருசியா இருக்கும். அப்பா அவருடைய டின்னரை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்து கட்டோ சிங்கி 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க போட்ட பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. அப்போ அப்பா சாப்பிட்டுக்கிட்டே சொன்னாரு, வாவ் குழந்தைங்களா, என்ன இது? இது ரொம்ப டேஸ்டியா இருக்கே. அப்போ கட்டுவுக்கு ஒண்ணு தோணுச்சு. அவனும்
அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்துக்கிட்டே சொன்னா, தேங்க்யூப்பா. கட்டு அப்படி சந்தோஷமா சொன்னதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஃபாதர்ஸ் டேவை கட்டு சிங்கி 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.